ஆர்ப்பாட்டத்தை சட்டவிரோதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வணிக பெருங்குடி மக்களே, அனைத்து சமூக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். நீலப்புலி இயக்கத்தின் சார்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நாங்கள் வடக்கு தெரு அருகே சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் விதமாக எந்த விதமான அரசின் அனுமதியும் பெறாமல் 600க்கும் மேற்பட்ட மாடுகள் சட்டவிரோதமாக கோசாலை என்ற பெயரில் கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சேரி மக்களை சாணி அள்ளுவதற்கும் அங்கே குப்பை அள்ளுவதற்கும் சுகாதார பணிகளை மேற்கொள்வதற்கும் காலம் காலமாக அவர்கள் பயன்படுத்தி வந்த நிலங்களை தருமபுரம் ஆதீனம் அடாவடித்தனமாக கைப்பற்றி அங்கே கோசாலை அமைத்து வருகிறது. இது சம்பந்தமாக போன மாதம் 10ஆம் தேதி வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் இங்கே வட்டாட்சியர் கலந்து கொண்டார். திருப்பனந்தாள் காவல் நிலையத்திலிருந்து எஸ்ஐ அவர்கள் கலந்து கொண்டார்கள். அதை போலவே ஜோனல் தாசில்தார் கலந்து கொண்டார். வருவாய் ஆய்வாளர் கலந்து கொண்டார். அதை போலவே கிராம நிர்வாக அலுவலர் கலந்து கொண்டார். அத்தனை பேரும் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தை முடிவில் தீர்வு எட்டப்பட்டது. அந்த தீர்வில் காவல்துறை கையெழுத்து போட்டிருக்கிறது. அந்த தீர்வில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த தீர்வில் கோயில் சார்பாக வந்த பிரதிநிதிகள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், திருப்பனந்தாள் வடக்கு தெரு மற்றும் காளியம்மன் கோயில் தெரு மக்கள் சார்பாக மேற்படி குடியிருப்பு மனை வழங்கும் வரையில் புலையன் 303/1 அமையவிருக்கும் கோசாலை பணியை மேற்கொள்ளக்கூடாது என்று 2 தரப்பாரும் ஒத்துக்கொண்டு கையொப்பமிட்டிருக்கிறார்கள். எந்த 2 தரப்பு? கோயில் தரப்பும் கையொப்பம் போட்டிருக்கிறார்கள். மக்கள் தரப்பாக நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன். காவல்துறை சார்பாக கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை சார்பாக கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். 15 நாட்களுக்குள் நீங்கள் தீர்வு எட்ட வேண்டும், அதுவரை கோசாலை கட்டக்கூடாது என்று வட்டாட்சியர் அறிவித்திருக்கிறார். அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மானங்கெட்ட தருமபுரம் ஆதீனம் அடாவடித்தனமாக பறையர் மக்கள் வசிக்கிற அந்த குடியிருப்புக்கு அருகே 50 மீட்டர் கூட கிடையாது. அந்த குடியிருப்புக்கு அருகே 2 ஏக்கர் நிலத்தை அது சுத்தம் செய்து அங்கே மிகப்பெரிய அளவில் கோசாலை அமைக்கிறது. இன்று இந்த போராட்டத்தை தடுக்கிற இந்த காவல் ஆய்வாளர், இந்த காவலர்கள் வட்டாட்சியருடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு எதிராக அன்றைய தினம் கோசாலை கட்டிய அந்த பொறுக்கி புறம்போக்குகளை தடுப்பதற்கு உங்களுக்கு இதற்கு துணிவில்லை. ஆக ஆதிரத்தை தடுப்பதற்கு உங்களுக்கு துணிவு கிடையாது, அதிகார வர்க்கத்தை தடுப்பதற்கு உங்களுக்கு துணிவு கிடையாது. நீங்களே கையெழுத்து போட்டு நீங்களே கட்டச் சொல்கிறீர்கள். ஆனால் அதை எதிர்த்து மக்கள் போராட்டங்களுக்கு வந்தால் போராடக்கூடாது என்று சொன்னால் போராடாமல் இருப்போமா? நிச்சயம் நீங்கள் கைது செய்ய கூட எங்களுக்கு அச்சம் கிடையாது. ஆக அதைத் தொடர்ந்து 2வது பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நேற்று முன்தினம் 2வது பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 2வது பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. ஆர்டிஓ என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவித்த அந்த உடனேயே இங்கே ஆர்டிஓ தலைமையில் எந்த போராட்டத்திற்கு சமாதானப்படுத்துவதற்கு கூட ஆர்டிஓ வரமாட்டேன் என்று சொன்னால் எங்களை என்னவாக நினைக்கிறீர்கள்? ஆக கிட்டத்தட்ட 1000 பேர் வசிக்கக்கூடிய 300 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்புக்கு அருகே 600 மாடுகளை கொண்டு வந்து கட்டினால் அந்த தெரு என்னாவது? 600 மாடுகளும் கழிக்கின்ற சாணம் என்னாவது? மூத்திரம் என்னாவது? அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் என்னாவது? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இதோ இந்த பெரிய கோயில் இருக்கிறது. இந்த பெரிய கோயிலை ஒட்டி எவ்வளவு பெரிய அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது. மானம் இருந்தால் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கே கட்ட வேண்டியதுதானே? எதற்காக நீங்கள் சேரி பக்கம் வருகிறீர்கள்? நீங்கள் சேரிகள் என்றால் ஒரு கிள்ளுக்கிறீர்களா? நீங்கள் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டு அவர் அடாவடித்தனமாக கோசாலையை கட்டினார்கள். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் எழுதி கையெழுத்து போட்டோமே என்று குறைந்தபட்ச சொரணை இல்லாமல் அவர்களை எவ்வளவு காலம் கட்ட அனுமதித்து விட்டு மொத்தமாக கட்டி முடித்து விட்டார்கள். ஆக கட்டி முடிக்கும் வரை நீங்கள் எந்த கேள்வியும் அவர்கள் எழுப்பவில்லை. ஆனால் போராடுகிற மக்களை மட்டும் எப்படி தடுக்கிறீர்கள்? ஆக தலித்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகே அவர்கள் காலம் காலம் பயன்படுத்தி வந்த நிலத்திற்கு அருகே நீங்கள் சுகாதார சீர்கேடுகளை ஏற்படுத்தும் விதமாக நீங்கள் 600 மாடுகளை கொண்டு வந்து கட்டினால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி அந்த தலித்து மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அருகிலேயே இப்படி கழிவுகளை கொட்டுவது, சுகாதார சீர்கேடாக ஏற்படுத்தக்கூடிய செயல்களை செய்வது
வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம். அதன்படி கடந்த வாரம் காவல் நிலையத்திற்கு வந்து தருமபுரம் ஆஜராஜர் மீது நான் வழக்கு கொடுத்திருக்கிறேன். நான் கொடுத்த புகாருக்கு இதற்காக CSR காப்பி நீங்கள் கொடுக்கவில்லை. உங்களிடம் புகார் கொடுத்திருக்கிறேன். தருமபுரம் ஆஜராஜர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், திட்டமிட்டு எங்கள் மக்களை சாணி எழுவதற்கும் துப்புரவு செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அங்கே கோசாலை வைக்கிறார்கள். எந்த அனுமதியும் அவர்கள் பெறவில்லை. வட்டாட்சியர் முடிவை மீறி இருக்கிறார்கள். ஆக அவற்றை நீங்கள் தடுக்க வேண்டும் என்று அறிவித்த பிறகு கூட அதற்கு மேல் நாங்கள் அவர் கைது செய்ய வேண்டும் புகார் கொடுத்த போது கூட புகாரின் மீதும் நடவடிக்கை இல்லை, வட்டாட்சியர் முடிவின் மீதும் நடவடிக்கை இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த காவல்துறை நேர்மையான காவல்துறையா? சொல்லுங்கள், இந்த காவல்துறை நேர்மையான காவல்துறையா? வருவாய்த்துறை அதிகாரி நேர்மையானவர்களா? ஆக உங்களை நாங்கள் நம்ப முடியாது. உங்கள் உயரதிகாரிகள் வர சொல்லுங்கள். ஒன்று டிஎஸ்பி வர வேண்டும், ஒன்று டிஎஸ்பி வர வேண்டும், இல்லையேல் RDO வர வேண்டும். உங்கள் பேச்சின் மீது எந்த நம்பிக்கையும் போன மாதம் இதே மடத்து வாசலில் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். இந்த காவல்துறையை சேர்ந்த காவல் ஆய்வாளர் உட்பட அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவலர் ஒரு நாளில் முடித்துக் கொடுக்கிறோம் என்று எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எழுதி வாங்கினீர்கள். உங்கள் லட்சணம் என்ன? ஒரு பாதிக்கப்பட்ட மீனாட்சி அம்மாவுடைய நிலத்தை மடம் பிடுங்கிக் கொண்டது, குத்தகை சாகுபடி சட்டத்திற்கு எதிராக பிடுங்கிக் கொண்டது, பெண்களுக்கு சொத்துரிமை தர வேண்டும் என்ற அந்த சட்டத்திற்கு மாறாக பிடுங்கிக் கொண்டது. நாங்கள் ஒரு நாளில் கிழித்து விடுகிறோம் என்று நீங்கள் எங்களை அழைத்து பேசி ஒரு நாள் கால அவகாசம் வாங்கினீர்கள். எந்த அடிப்படையில் நேர்மையாக இருக்கிறீர்கள்? இந்த வாங்கிக் கொண்ட கால அவகாசத்தில் ஆய்வாளரோ இல்லை சம்பந்தப்பட்ட அவர் பேர் என்னப்பா சிங்காரவேலன் என்ற நபர் இந்த மடத்திற்காக வக்காலத்தை வாங்கி கொண்டு மீனாட்சி அம்மாவுடைய போராட்டத்தை திசை திருப்பி நாங்கள் முடித்து தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் முடிந்துவிட்டது. இன்னும் மீனாட்சி அம்மாவுடைய பிரச்சனை தீரவில்லை. அது காவல்துறைக்கு நாங்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுகிறோம். நீங்க காவல்துறை சீருடை போட்டிருப்பது நீங்கள் குற்றவியல் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசியல் சட்டத்திற்கு உட்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் காவல்துறை. உங்களுக்கு காக்கி சட்டை. நீங்கள் தருமபுரம் ஆதீனத்திடமும் முத்தரகுமார் குமாரசாமியிடம் பிச்சை எடுத்து தின்பதற்கு உங்களுக்கு காக்கி சட்டை கிடையாது உங்களுக்கு. ஆக காவல்துறை வருவாய்த்துறையுடைய இந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் நம்ப முடியாது. ஒன்று RDO வர வேண்டும், கோட்டாட்சியர் வர வேண்டும், இல்லையே DSP வர வேண்டும். உங்களை போன்றவருடைய வாக்குறுதிகளை காலம் காலமாக நம்பி எங்கள் மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏதாவது தப்பு செய்தால் அடித்து இந்த கடை வீதி இழுத்து செல்வீர்கள். ஆனால் நாங்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புக்கு அருகே 500 மாடுகளை அடாவடித்தனமாக கொண்டு கத்தினாலும் அந்த குடியிருப்பை நீங்கள் கையெழுத்து போட்ட பிறகும் தடுக்க மாட்டீர்கள். அதை கண்டிக்கிற எங்களையும் தடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் காலமெல்லாம் மலையேறி விட்டது. இது எங்களின் காலம். ஆக தலைமுறையாக உங்களுக்கு பயந்தது தருமபுரம் ஆதீனம் என்ற புறம்போக்குக்கு பயந்தது, இந்த முத்துக்குமார சாமி என்ற அந்த மடத்திற்கு பயந்தது. இவையெல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. இவ்வளவு காலம் அவர்களால் எங்கள் தலைமுறைகள் இங்கே உறக்கம் இல்லாமல் இருந்தது, இங்கே வறுமையில் வாடியது. ஆனால் இங்கே அம்பேத்கர் சித்தை, பெரியார் சித்தை, மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்ட எங்கள் போராட்டத்தால் இனி அதிகார சக்திகள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் இந்த மண்ணில் உயிர் கொள்ளவே முடியாது. காவல்துறை கோட்டாட்சியரை வலியுறுத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிவிக்கிறோம்.